இப்போ நிறைய பேர் வந்து இந்த சப்தரிஷி வாக்கியம் பார்க்கும்பொழுதும் பிரசன்னம் பார்க்கும்பொழுதும் இல்லை ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுதும் சில தோஷங்களை குறிப்பிட்டு சொல்லுவாள். அதில் சிவ அபச்சாரப்பட்ட தோஷம்னு ஒன்று உண்டு. சிவபெருமானுக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கிட்ட அபச்சாரப்பட்டாலும் சுவாமிகிட்ட அபச்சாரப்பட்ட பலன்தான். அந்த மாதிரி இருந்து எடுத்த காரியங்கள் தடையாக இருக்கும். சில பேர் நல்ல காரியம் பண்ணணும் ஆரம்பிப்பா, தர்மஸ்தாபனங்கள் கட்டணும் ஆரம்பிப்பா, அறக்கட்டளைகள் செய்யணும் ஆரம்பிப்பா, இல்லை சிவன் ஸ்தலங்களுக்கு கோயில்களுக்கு போயிட்டு வரணும் ஆரம்பிப்போம். ஆனால் எல்லாம் தடையாயிடும். இப்போ காசிக்கு போகணுன்னு ஆரம்பிப்பா, அது பார்த்திங்கன்னா கிளம்புற அன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தால் பயணத்தை தள்ளுபடி பண்ணிவிடுவாள். இல்லை காசிக்கே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணாமல் வந்துடுவாள். இந்த மாதிரி சிவக்ஷேத்திரங்களுக்கு போயிட்ட கூட சிவபெருமான தரிசனம் பண்ணாமல் வரவா உண்டு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் தடைப்படுறதுக்கு என்ன காரணம்னு போது, முதல்ல சொன்ன மாதிரி சிவ அபச்சாரங்கள், இல்லது பூர்வ ஜென்மத்தில் வந்து பிரதோஷ காலத்தில் தூங்கிறது, சிவபெருமானோட பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காம நாமே சுவீகரிச்சுக்கிறது, சாப்பிட்றது, அது மாதிரி சுவாமியோட கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் குடியிருந்து வாடகை கொடுக்காமல் இருக்கிறது, இல்லை சுவாமியோட சிவபெருமானோட இடத்த சொந்தம் கொண்டாடுறது, இல்லை சிவாலயம் கட்டுறேன்னு சொல்லிட்டோ சிவன் கோயிலை கட்டாமல் விட்டுறது, இல்லை சிவன் கோயிலை கட்ட ஆரம்பித்து பூர்த்தி பண்ணாமல் விட்டுறது. அது மாதிரி காரணங்களால் சிவபச்சாரங்கள் ஏற்படும் சொல்லுவான். அது பூர்வ ஜென்ம தோஷம்னு பிரசன்னங்களால் சப்தரிஷி வாக்கியத்தால் சொல்கிறது உண்டு. இப்படி பூர்வ ஜென்ம இந்த மாதிரி தோஷங்களுக்கு பரிகாரங்களும் நிறைய விஷயங்களுக்கு விளக்கங்களும் சொல்கிறோம். சிவபுராணம் படிக்கலாம், தேவார திருவாசகங்கள் படிக்கலாம், ருத்ராட்ச தானம் பண்ணலாம். இந்த ருத்ராட்ச தானம்ன்றது யார் பண்ணுறாலோ அவள் என்ன பண்ணும், காலம்புரை குளித்து எதுவும் அன்னபானங்கள்லாம் எடுக்காமல் விரதம் இருந்து சிவாலயங்கள்லையோ புண்ணிய நதிகள்லையோ அல்லது சிவக்ஷேத்திரங்கள்லையோ ஆலயங்கள்லையோ தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்துலேயோ திருவாதிரை நட்சத்திரம் அன்னிக்கோ அல்லது புண்ணியமான காலங்கள்லேயோ இந்த தானத்தை வந்து செய்யலாம். இல்லை அரச மரத்தடியிலையோ இல்லை கங்கை கரையிலையோ, அதாவது 5 முக ருத்ராட்சம் வாங்கி அதை தானமாக கொடுக்கறது சிவனடியாருக்கு. இந்த மாதிரி அந்த தானம் வந்து 11 பேருக்கோ 5 பேருக்கோ 11 பேருக்கோ 22 பேருக்கோ நம்ம சக்தி எப்படியோ அந்த மாதிரி தானம் பண்ணலாம். இந்த மாதிரி ருத்ராட்சத்தை தானம் பண்ணுறதுனால இந்த தோஷங்கள் வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி தோஷங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சில பிரார்த்தனைகள், இப்போ உதாரணம் ஒரு பெரிய சிவன் கோயில் கட்டுறீங்க, பாதியிலே நிறுத்திட்டோம், ஒரு ருத்ராட்சத்தை தானம் பண்ணேன் அப்படின்னா அந்த தோஷம் போயிடுமானா அப்படி கிடையாது. பெரிய கோயிலை கட்ட ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம், ஒரு ருத்ராட்சத்தை தானம் பண்ணிட்டோம், தோஷம் சரியாக போச்சு நம்ம சொல்ல முடியாது. இல்லை சிவன் கோயிலுக்கு சொந்தமாக ஒரு 10 கோடி இடம் இருக்குன்னா அதில் நம்ம குடி இருந்துட்டு ஒரு ருத்ராட்சம் தானம் பண்ணிட்டோம் உடனே அந்த தோஷம் போயிட்டு அப்படி சொல்ல முடியாது. இது நான் சொன்னது பூர்வ ஜென்மத்தில் இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் சொன்னோம். நீங்கள் இந்த ஜென்மத்தில்னு அர்த்தம் பண்ணிவிட்டு நான் 5 கோடி ரூபாய் நிலத்தில் குடியிருக்கேன், கோயிலுக்கு அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு ருத்ராட்சத்தை தானம் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்படி அர்த்தமாகாது. இல்லை ஒரு சிவன் கோயில் ஆரம்பிச்சிட்டோம், பாதியிலே நிறுத்திட்டோம், நம்ம சொந்த வேலையை பார்த்துட்டு இருந்துட்டோம், அப்புறம் வந்து இல்லை ஒரு ருத்ராட்சம் தானம் பண்ணுறேன்னா அப்படி இருக்காது. போன ஜென்மத்தில், ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோன்றது நமக்கு தெரியாது இல்லையா, அது தெரியாத இருந்ததுக்கு பொதுப்படையாக சொல்லக்கூடிய பரிகாரம் இது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மாவில் பண்ணி பாதியில் நிறுத்திட்டோ இதெல்லாம் தோஷ நிவர்த்தியான்னு ருத்ராட்ச தானம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. போன ஜென்மத்தில் இந்த மாதிரிலாம் சிவபச்சாரப்பட்டு இருந்தால் அதுக்கு இந்த ஜென்மாவில் இதெல்லாம் பரிகாரமாக சொல்லியிருக்கா. இது பண்ண ருத்ராட்ச தானத்தை சிறப்பாக சொல்கிறா. இந்த ருத்ராட்ச தானம் பண்ணுறதுனால சிவனருள் கிடைக்கும்னு சொல்கிறா. நம்புங்கள், நல்லதே. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்திலே அற்புதமாக அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நேரம். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் நீங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பீர்கள். உங்களுடைய தோற்றம் வசீகரமாக இருக்கும். பார்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு கம்பீரமான அழகான தோற்றத்துடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். மனதிலே இருக்கின்ற கவலைகளெல்லாம் மறைந்து போகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆகவே இது ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டம சனி நடக்கிறதே, வாங்கலாமா அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. அஷ்டம சனி நடக்கும்போது செலவைட்டெல்லாம் கரெக்டாக நடந்துடும், வரவைட்டம் தான் நடக்காது. அதனால் வாங்கலாம். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மேஷ ராசிக்கு யோகமான நாள்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே இது மிகச்சிறப்பான ஒரு நல்ல நேரம். ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது துலாமிலே. இப்பொழுது நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்து முடியும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நடைபெறும். வெகு விரைவிலேயே உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்களின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், ராசியான நாள். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி புதன் உச்சம், அது ஒரு பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சம், 5ஆம் இடத்தில் 5 குடைய சுக்கிரன் ஆட்சி. மிக அற்புதமான நிலையிலே இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 4ஆம் இடத்து குருவும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் இப்பொழுது ஸ்திரத்தன்மை அடையும். இந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அந்த தொழிலுக்கு போகலாமா, இதை பாதியில் விட்டுலாமா இல்லை அதை பாதியில் விடலாமா, இப்படி ஒரே குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இதுதான் தொழில், இப்படித்தான் செய்ய வேண்டும், இங்கு தான் செய்ய வேண்டும் என்பது போன்ற உறுதியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தன லாபம் ஏற்படும். கல்வித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பொறுப்புகள் அதிகரித்தல் போன்றவையெல்லாம் நடைபெறும். அனைத்து விதமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனசில் ஏதோ எண்ணமெல்லாம் ஏற்படும். அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருங்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இன்னைக்கு மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். மனம் ஒரு குரங்கு, அது தாவிட்டே இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பண விஷயத்திலே கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலிலே தேவையில்லாமல் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை என்பார்களே, அதை போல இருக்கும் இன்றைய தினம். ஆகவே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை பற்றியெல்லாம் இன்றைய தினம் யாரிடமும் பேச வேண்டாம். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பத்திரமாக சென்று வாருங்கள். உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறதி அதிகமாக இருக்கும். கோபம் அதிகமாக வரும். கோபம், மறதி இவை இரண்டும் நம்மளுடைய அறிவுக்கு எதிரிகள். கோபம் வந்தாலும் அறிவு மழுங்கிடும். மறதி வந்தாலும் அறிவு வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது. ஆகவே இந்த கோபம், மறதி ஆகிய இரண்டும் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தவும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொள்வீர்கள். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலே புதன் உச்சம் பெற்றிருப்பதால் குடும்பத்திலே மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் கணிசமாக இருக்கும். தன லாபாதிபதி 2, 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசி அதிபதியோடு சேர்ந்து